மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் மகாகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. கிட்டத்தட்ட 2600 திருமணம் வெற்றிகரமா பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வேர்ல்ட் ரெக்கார்ட், இன்ஸ்டன்ட் வேர்ல்ட் ரெக்கார்டும் பெற்றிருக்கீங்க. உலக சாதனை பெற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எப்படி சாத்தியமாச்சு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எத்தனையோ ஜோதிடர் பாட்ட கடைசியாக தான் உங்ககிட்ட வர்றோம், ஆனால் இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு யாருமே இது மாதிரி சொல்லாத விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப மனமுருகி சந்தோஷமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் நம்மக்கிட்ட ஜாதகங்கள் வரும், புரியுதுங்களா? வர்ற ஜாதகத்தை நம்ம சேகரித்து வைக்கிறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்னோட அனுபவம் 32 வருட அனுபவம் ஜோதிடம் ப்ளஸ் வாஸ்துவில். அந்த சேகரித்து வச்ச ஜாதகங்களை 85லேருந்து பிறந்தவங்களுக்கு, 80ல் பிறந்தவங்களுக்கு 95, இப்போ 2000 ரீசெண்டாக இப்போ வரைக்கும் 2001 2002 இவங்களுக்கெல்லாமே 26 வயசு ஆயிரும். சரிங்களா? இது வரைக்குமே நம்ம அந்த மாதிரி மேட்ச் தான். அதாவது நம்மக்கிட்ட வர்ற ஜாதகங்களை சேகரித்து வைக்கிறோம், ஒரு ஃபைல் போட்டு பண்ணுறோம், நம்ம ஸ்டாஃபை வச்சுக்கிறோம் ஆஃபீஸில். அவங்கள வச்சு இதை நம்ம ஒரு வேஸ்ட் பண்ணாமல், இந்த ஜாதகங்களை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூர போடாமல் இதை வச்சுதே மேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுல மிகப்பெரிய திருப்தி வர்ற கிளைண்ட்டுகளுக்கு. அந்த வகையில் தான் 2600 ரீச் பண்ணியிருக்கிறேன். இப்போ வேர்ல்டு ரெக்கார்டும் வாங்கியிருக்கேன். அந்த ரெக்கார்டு வாங்குறதுக்கு தான் வந்தது. நான் இப்போ அந்த அவார்டு வாங்குறதுக்கு தான் வந்ததில் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தது. கண்டிப்பாக கேட்ட உடனே எனக்கு ரொம்ப வியப்பாக, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். 2600 அப்படின்றது சாதாரண எண்ணிக்கை இல்லை இல்லையா? எப்படி மேம் ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்களோட திருமண வாழ்க்கையே கணிக்கிறீங்க அப்படின்னா எந்த விஷயங்களை சார்ந்தது? கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா 3ஆம் இடம் 12ஆம் இடம் பார்க்குறோம். எதுக்காக 3ஆம் இடம் பார்க்குறோன்னா, 3ஆம் இடம் தான் முயற்சி, 2வது கம்யூனிகேஷன். இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது வாங்க அப்படின்னு எதில் கூப்பிட்றாங்க? ஃபோனில் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த 3ஆம் இடம் 12ஆம் இடம் பார்க்கும்போது கிளைண்ட்டே கேட்பாங்க. ஒரு சிலர் அரகர ஜோசியரெல்லாம் வருவாங்க பார்க்குறக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த யூடியூப் பார்த்து நிறைய பேர் ஜோசியர் ஆகிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கேட்பாங்க, 7ஆம் பாவம் தான் பார்க்கணும், 2ஆம் பாவம் தான் பார்க்கணும், நீங்கள் 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் பார்க்குறீங்க அப்படின்னு. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், 12ங்கிறது தாம்பத்திய ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு கல்யாணம் நடந்தால் அந்த தாம்பத்தியத்தில் அவன் கரெக்டாக இன்பமாக இருப்பானா இல்லை இருக்க மாட்டானா அப்படிங்கிற ஸ்தானம் என்னென்னா 12ஆம் இடம். சரிங்களா? அப்போ அந்த 3 12 பார்த்து மேட்ச் பண்ணுவேன் நான். இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஜாதகங்கள் மட்டும் 20,000 to 30,000 ப்ரைஃபைல் வச்சுருக்கிறேன். எனி ஜாதகம் எல்லா கேஸ்ட்டும் இருக்குது, புரியுதுங்களா? அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மேட்சும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட பதிவுமே நீங்கள் நேரடியாக பதியும் போது இலவசமாக பதிஞ்சுக்கிறோம். அதுக்கும் பைசா வாங்குறதில்ல, மேட்ச் பண்ணி தர்றக்கும் பைசா வாங்குறதில்ல. ஆனால் ஜாதகம் பார்க்கறக்கு மட்டும் அமௌண்ட் வாங்கணும். ஏன்னா அந்த ஜாதகம் பார்க்கறக்கு அமௌண்ட் வாங்காமல் ஜாதகம் பார்த்தா அவங்க கர்மா நம்மளை சாடிடும் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க அமௌண்ட் வாங்கிக்கிறேன். இந்த மேட்ச் பண்ணுறது, பதிவு பண்ணுறது எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்கிறேன். பதிவு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஜெராக்ஸ் கொண்டு நேரடியாக பதிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஜாதகத்தை மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் இவ்வளவு நாளும் நடந்துட்டு இருக்குது நம்ம ஆபீஸ்ல. சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அப்போதைக்கே இது அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்றத விஷயத்தை தாண்டி நீங்கள் வாழ்க்கை, அவங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றதையுமே ரொம்ப சொல்கிறீங்க இல்லையா? அது எப்படி நடக்குது? கண்டிப்பாக. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜாதகத்திலே தெரிஞ்சிடும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து குழந்தை எனக்கு இருக்குதான்னு கேட்பாங்க. அப்போக்கிட்ட நான் பிராங்கா சொல்லிடுவேன், ஒருத்தரால் குழந்தை பிறக்க முடியாது, அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு குழந்தை பாவம் பார்க்க முடியாது, நீங்கள் மேட்ச் கொண்டாங்க இல்லை நம்மகிட்ட இருக்கிற மேட்ச் ஏதாவது மேட்ச் பண்ணும்போது குழந்தை இருக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ குழந்தை இருக்குதா அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கலாம். அவங்களோட எதிர்காலம், திருமணத்துக்கு பின்னாடி எதிர்காலம்னா 7ஆம் பாவம் எப்படி இருக்குது? 7ஆம் பாவம் தான் திருமணம். 7ஆம் பாவத்துக்கு பின்னாடி அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க திருமணத்துக்கு பின்னாடி அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி ஒரு வாக்குவாதங்கள் வருது, பிரிவினை வருதுன்னா அது முன்னமே நான் சொல்லிடுவேன். நான் பார்க்குற பொருத்தங்கள் அனைத்துமே ஃபஸ்ட்டு 10 வருஷம், 2வது 10 வருஷம், 3வது 10 வருஷம், இப்படி 30 வருஷத்துக்கு தான் நான் பொருத்தம் பார்ப்பேன். பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவேன். எல்லாரும் எடுத்தது நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. நான் நட்சத்திர பொருத்தம் பார்க்கவே மாட்டேன். எப்போ பார்ப்பேன்னா கடைசியாக பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்குறது என்னென்னா திசா புத்தி பொருத்தம்.
ஒரு திசை ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரே திசை நடக்கக்கூடாது, 2 பேருக்கு ஒரே புத்தி நடக்கக்கூடாது, 2 பேருக்கு ஒரே அந்தரம் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருந்தால் தான் இது திசா சந்திப்பு அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு அப்படி திசா சந்திப்புன்னு இருக்கும்போது என்ன ஆகுனா பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் பிரிஞ்சிருவாங்க. அதனால் திசா புத்தி பலன் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நான். 2வது லக்ன பொருத்தம் பார்ப்பேன். 6, 8, 12 லக்னங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நம்ம சேர்த்தக்கூடாது. ஏன் சேர்த்தக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஷார்ட்டாக இப்போ சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, 6, 8, 12 லக்னங்கள் வேண்டாம், ஒதுக்கிடுங்க. 6, 8, 12 லக்னங்கள் இல்லாத லக்னங்களை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி விட்டுருவேன். எல்லா ஜாதகத்தையும் எங்கிட்ட அனுப்பாதீங்க, எல்லா பொருத்தத்தையும் நான் பார்க்க வேண்டியதில்லை, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, 6, 8, 12 லக்னம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நான். அடுத்து என்ன பார்ப்பேன்னா ராகு கேது. இவனோட ராகு, பையனோட ராகு உட்காந்துருக்கிற வீட்டில், ஒரு பையனுக்கு சிம்மாதிபதி வீட்டில் ராகு உட்காந்துருந்தாருன்னா பொண்ணுக்கு சிம்மாதிபதி வீட்டில் ராகு உட்காந்துருக்கக்கூடாது. இந்த ராகு அங்கேயே 2 பேருக்கு ஒரே வீட்டில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணிடுவேன், பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன் பிரியங்கா. ஏன்னு கேட்டால் 18 மாதங்களுக்கு ஒரு முறை ராகு பயணம் பண்ணுறாரு. அந்த 18 மாதத்துக்குள்ளே அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. இது எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் நான் இது வரைக்கும் இதை பொறுத்தவே கிடையாது. ஒரு 3000 ஜாதகம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ராகுக்கு எது ஒன்றா இருக்க நான் பொருத்தவே மாட்டேன், பொருத்தம் இல்லைன்ட்டுருவேன். நான் ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவேன். உண்மையை சொல்லி நன்மையை செய்யணும் எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறது. ஆனால் யாருடைய விஷயத்துக்கும், யாருடைய சந்தோஷத்துக்கும், யாருடைய திருப்திக்கும் நான் ஜாதகம் சொல்லவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி வெட்டு வெடுக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள், இது எப்படி இப்படி சொல்கிறீங்க? அது எங்கள் தாத்தா சொன்னார், கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மையை செய்ய அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதனால் நான் கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவேன். ராகுக்கு எது ஒரே வீட்டில் 2 பேருக்கு இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக. கடைசி பட்சத்தில் 4ஆம் பட்சமாக நட்சத்திரம் பார்ப்பேன். நட்சத்திரத்தில் 10 பொருத்தம் இருக்குது. அது 10 பொருத்தம் தேவையே இல்லை. ரஜு, வேதை, வசியம் 3 மட்டும் இருந்தால் போதும், பொருத்திடலாம். 10 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லும்போது தேவையே இல்லைங்க. அந்த பொருத்தம் எந்த பொருத்தமும் தேவையில்லை. ரஜு வேணும், வேதை வேணும், வசியம் வேணும், புரியுதுங்களா? இந்த யோனி வேணும், யோனி கண்டிப்பாக வேணும். இந்த பொருத்தங்கள் இருந்தால் மட்டும், வசியத்தை விட யோனி ரொம்ப முக்கியம். இந்த பொருத்தங்கள் இருந்தால் மட்டும்தான் கடைசியாக 4ஆம் பட்சமாக இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு நான் வருவேன். இப்படி பொருத்தி பார்க்கும்போது தான் இத்தனை ஜாதகங்கள் பொருத்தினதில் யாருமே பிரிவினை இல்லை, யாருமே வாக்குவாதங்கள் இல்லை, யாருமே சங்கடங்கள் இல்லை, எல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, சுபிட்சமாக வாழ்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். திருமண தடை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது, அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. இதை தாண்டி தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய பேசப்படுது இல்லையா? தோஷத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, எது மூலமாக அதை தவிர்க்கலாம்? கண்டிப்பாக நான் ஒரு 100 ஜாதகம் பார்க்குறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதில் ஒரு 10 ஜாதகம் தோஷத்தோடு தான் வரும். அதுக்கு ஹோம பரிகாரம் சொல்லிடுவேன் நான். கண்டிப்பாக ஒரு திதி சூன்ய வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருந்தாலும், ஒரு திதி சூன்ய வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருந்தாலும் கண்டிப்பாக அது தோஷம்தான். அதை நீக்காமல் கண்டிப்பாக திருமணம் பண்ணணும்னா அவங்களுக்கு அது பிரிவினை தான் வரும், விவாகரத்து தான் வரும். இப்போ திதி சூன்ய வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்தா என்ன பண்ணுவார்னா, பெண்ணுக்கு மங்களக்காரகன் செவ்வாய், ஆணுக்கு மங்களக்காரகன் சுக்கிரன். ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருக்குமே மங்களக்காரன் யாருங்கிட்ட செவ்வாய் தான், சரிங்களா? செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அந்த வகையில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் போய் திதிசூன்ய வீட்டில் உட்காந்துட்டான்னு அவனுக்கு பொண்ணு அமையவே அமையாது. அவன் எத்தனை வருஷம் பார்த்தாலும் அமையவே அமையாது. அதுக்கு தான் பரிகாரத்தின் மூலம் ஹோம பூஜைகள் சொல்கிறோம். நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். அதாவது நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு 10 ஜாதகம் பார்த்தா 2 ஜாதகம் ஹோம பூஜைக்கு வரும், 100 ஜாதகம் பார்த்தா 10 ஜாதகம் ஹோம பூஜைக்கு வரும். அவங்ககிட்ட சொல்லிடுவேன், ஒரு 100 ஜாதகம் பார்க்குறேன்னு வைங்க, கண்டிப்பாக 10 ஜாதகம் வரும். இது ஹோம பூஜை பண்ணால் தான் உங்களுக்கு ரெமெடி. ஹோமத்தை பண்ணிவிட்டு பூஜையில் அவங்க உட்காந்து ஹோமத்தை பண்ணிவிட்டு அப்புறம் திருமணம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாக்குவாதங்கள் வராது, பிரிவினை வராது. இதெல்லாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள். இதை தாண்டி அவங்களே செய்கிற தவறுகள் மூலமாக கூட நம்ம திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நான் கண்டிப்பாக அதில் 5ஆம் இடத்தை பார்க்கணும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. எதுக்கு பார்க்கணும்னா, இப்போ நான் எந்த தப்பு செய்யலை, சரிங்களா? எங்கள் அப்பா எந்த தப்பு செய்யலை, எங்கள் தாத்தா தப்பு செஞ்சுருப்பார், அந்த தப்பை நான் அனுபவிச்சே ஆகணும். எங்கள் தாத்தாவோட 3 கோடி ரூபா சொத்தை நான் அனுபவிக்கிறேன், எங்கள் அப்பா வச்சு அனுபவித்து மிச்சத்தை எனக்கு கொடுக்குறாரு, அந்த சொத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்போ அவருடைய பாவத்தையும் நான் செய்யணும், பாவத்தையும் நான் கழிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ ஜோதிடம் பார்க்குறேன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு பொருத்தம் பார்க்காம இருந்திருப்பேன், நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்காம இருந்திருப்பார் எங்கள் தாத்தா. அந்த விட்டு போன கர்மாவை நான் செஞ்சுட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அப்போ நான் செய்கிறது எதுக்குன்னா, நமக்கு இதெல்லாம் தெரியறதுனால நம்ம நல்வழி பண்ணணும், நம்ம நல்வழியிலேயே போகணும், நல்லதையே பேசணும், புரியுதுங்களா? நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய பேரம்பேத்திகள், அவங்களுடைய ஜீன்ஸ், அவங்களுடைய வர்க்கம், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தான தர்மத்தை பண்ணிட்டு நல்லவைகளையே செய்யணும். நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம தீமைகளை செய்யக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. எந்த வீட்டில் எல்லாரும் ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறாங்களோ அங்கே நல்லா இருக்கும், எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களோ அங்கே நல்லா இருக்காது. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்மீக ரீதியாக நல்லதையே சொல்லுவோம், நல்லதையே செய்வோம், இதுதான் நல்லதே நடக்கும், நம்பிக்கையுடன் இருப்போம்,
இப்படி தான் பழமொழி சொல்லணும் நம்ம. இப்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். எனக்கு சில கொஷின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த ராசினர்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும், திருமணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்லுங்க. இப்போ வந்து சிம்ம ராசிக்கு 8ல் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக சிம்ம ராசிகள் அனைத்தும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்கள் அன்னைக்கு, அது உத்திரம் சிம்ம உத்திரத்துக்கு கல்யாணம் நடக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா சனி பகவான் தான் வச்சு செய்வார், அதனால் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி விட்டுருவார். சரிங்களா? ஆமாம், எவன் ஒருவன் திருமணம் பண்ணுறானோ மன அமைதி இல்லாமலும், என்ன சொல்கிறது, ஒரு சங்கடத்துலேயும், ஆமாம், மனைவியாலே ஆகட்டும், மாமனாராகட்டும், அம்மாவாகட்டும், அப்போ இப்போ மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அம்மா என்ன பண்ணி போட பொண்டாட்டி வச்ச கேட்குறேன் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ அம்மாவும் அங்கே பகையாகிறா. அப்போ யார் வச்சு செய்கிறாங்க? அப்போ கடகத்தில் குரு வந்திருக்கிறாரு. இந்த கடகத்தில் வந்த குரு விருச்சிக ராசினருக்கும், சரிங்களா, மகர ராசினர்களுக்கும், மீன ராசினர்களுக்கும், அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, பார்வை, அவர் 5ஆம் பார்வையை விருச்சயத்தை பார்க்குறாரு. 5, 9 மிஞ்சும் பலனை தரும் அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சகாதேவனே சொல்லிட்டாரு. சரிங்களா? அதனால் 5ஆம் பார்வையை அதை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை மீனத்தை பார்க்குறாரு. மீனத்தில் இருக்கிறது யார் யார்? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் திரைகானம் படி பார்க்கும்போது இது அக்யூரேட்டாக சொல்ல முடியும் என்னால். இப்போ நடக்குமா, இந்த வருஷத்தில் நடக்குமா திருமணம், இந்த மாதத்தில் நடக்குமா? ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு நான் 2026 பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு டேட் போட்டேன், இந்த டேட்டில் உங்களுக்கு நிச்சயமாகும் அல்லது கல்யாணமாகணும். அவன் கூட்டிகிட்டு போய் கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டு வந்துட்டான். அப்போ எப்படி நீங்கள் இதை கணிச்சிங்க அப்படின்னா தான் அப்போ அந்த திரைகானம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில், புரியுதுங்களா? அப்போ அது பார்க்கும்போது 2ஆம் இடம் பார்க்கணும், 7ஆம் இடம் பார்க்கணும், 3ஆம் இடம் பார்க்கணும், 12ஆம் இடம் பார்க்கணும், 10 மாமியார் இடம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது பாவங்களை சேர்த்து பார்க்கும்போது எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக டேட் போட்டுருவேன். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நான் வீடு வாங்கணும்னா எப்படி நீங்கள் டேட் போடுறீங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணால் எப்படி நீங்கள் டேட் போடுறீங்க? ஒரு அம்மா 7 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறது, குழந்தையே இல்லை, அப்போ 4ஆவது மாதம் வந்து ஜாதகம் பார்க்குது, 7ஆவது மாதம் கன்சீவ் ஆவீங்கன்னு எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் வந்த மாதம் 4ஆவது மாதம் தான், 7ஆவது மாதம் நீங்கள் இந்த டேட்டில் கன்சீவ் ஆவீங்கன்னு எழுதி கொடுத்துட்டேன். நம்ம கார்டு ஓட்டு செக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கார்டை தூக்கிட்டு வந்துருச்சு. பாசிட்டிவ் வந்துருச்சுங்கம்மா, எப்படிங்கம்மா சொன்னீங்க அப்படின்ட்டு வந்துருச்சு. வந்து கேட்கும்போது எனக்கு அதில் திருப்தி ரொம்ப. ஏன்னா அவங்க வந்து மகிழ்ச்சி படும்போது எனக்கு அதில் அலாதி நம்பிக்கை, அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, நம்ம அப்பா சொல்லி கொடுத்து, நம்ம தாத்தா சொல்லி கொடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். நான் 10th பிரேக்கப் தான், 10th போயிருக்கேன். எங்கள் அப்பா ஜோதிடர், எங்கள் தாத்தா ஜோதிடர், வீட்டில் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சரி, எல்லாம் பாட்டே இருக்காங்க, இங்கே கேட்டுகிட்டே இருக்குது, நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, கரெக்டாக எனக்கு 15ஆவது வயசுங்க. நீங்கள் நம்மளால் ஜோதிடம் படிச்சு தெய்வத்துக்கிட்ட சொல்கிறேன். 15ஆவது வயசில் என்னோட ஜாதகத்தை எடுத்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு 2 பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்க மாட்டேருக்குது, எனக்கு ஆண் குழந்தை இல்லையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டாரு என்னைய. எப்படி அம்மனின்னு தான் கூப்பிடுவார் என்னைய. எப்படி அம்மனி இப்படி கணிச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ இருந்து நீ ஜோதிடம் படிக்கிற அப்படின்னாரு. அன்னைக்கான பிரேக்கு தான் படிப்பு, அதுக்கப்புறம் படிக்க போகல. இப்போ வரைக்கும் PhD டாக்டரேட் எல்லாமே ஜோதிடத்தில் படித்து முடிச்சிருக்கிறேன் நான். இதில் ஜோதிடத்தில் வீரமங்கை நாச்சியார் விருது, சாதனையாளர் விருது, வீர பெண்மணி விருது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். நெல்லை வசந்தன் நினைவாக சாதனையாளர் விருது எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விருதுகள் ஜோதிடத்தில் வாங்கியிருக்கிறேன் நான். அப்போ இருந்தே அப்பா கூட வாஸ்து பார்க்க போவேன் நான். 32 வருஷமாக வாஸ்துல பெரிய எக்ஸ்பர்ட் நான். இப்போ பாருங்களேன், ஒரு வீடு போய் வாஸ்து பார்த்தேன்னா உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஆகாமல் இருக்குது, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பிறக்காமல் இருக்குது, க்ளீனாக சொல்லுவேன் நான். ஐயோ, பெரிய வரலாறே எழுதலாம் போல. இல்லை, அப்படி அப்பா வந்து அப்போ தான் சொன்னார், நீ கண்டிப்பாக ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு தான் அன்னைக்கு ஆரம்பித்தது. 15 வயசில் ஆரம்பித்தது, எனக்கு இன்றைக்கி 63 வயசு ஆகுது. இன்னமும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். லாஸ்ட்டாக போன வருஷம் மலேசியா போய் ஒரு நியூமராலஜி படிச்சுட்டு வந்தேன். 85,000 ரூபா கட்டி படிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி நியூமராலஜியில் மிகப்பெரிய பெஸ்ட்டு நான் தான். கண்டிப்பாக மேம். 2600 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? திருமணம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலே இன்னொரு விஷயமே எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்துட்டு திருமணம் ஆகணும்னா இந்த கோவில்களில் போய் இந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜோதிடரை கேட்கும் போது வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. உண்மையாக திருமணம் ஆகணும்னா நான் இங்கே எந்த தெய்வத்தை வந்து கண்டிப்பாக அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் நிறைய கோவில்களை சொல்லி தேவையில்லாத செலவுகளை எல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. இதில் முக்கியமாக இது வந்து ஒரு சத்தியமான உண்மை என்னென்னா, உங்களோட குலதெய்வம், உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ உங்களோட குலதெய்வத்தை போய் பிடிங்க. குலதெய்வத்தை திவ்யமாக ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. 16 வகையான பொருள் வாங்கி கொடுத்து திவ்யமாக குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. வஸ்திர தானம் பண்ணுங்க. சாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் உங்களோட ஜாதகத்தை கொண்டு வைங்க.
கற்கண்டு ஜாதகத்து மேலே கண்டிப்பாக கற்கண்டு வைக்கணும். தேங்காய் பழம் எப்போவுமே தேங்காய் பழம் மாலை வஸ்திரம் எல்லாம் வாங்கி சாத்துவீங்க, ஆனால் கற்கண்டு யாருமே வாங்கி வைக்கிறது இல்லை. கண்டிப்பாக கற்கண்டு வாங்கி வைங்க, கூடவே அச்சு வெல்லம் வாங்கி வைங்க. வச்சு அந்த ஜாதகத்தை சாமியோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த உங்களோட குலதெய்வத்தை 11 முறை வலம் வாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லி எந்த பரிகாரம் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லி அது நாள் இருக்குது, அவங்களுடைய ஜாதகத்தினுடைய நாள் இருக்குது. யோகாதிபதி நாள், கர்ணாதிபதி நாள், அவங்களுடைய வெற்றி நாள், கோடீஸ்வர நாள், புரியுதுங்களா? இந்த நாளில் ஏதோ ஒரு நாள், இதில் 4 வகையான நாளில் எந்த நாள் பெஸ்ட்டுன்னு பார்த்து உங்களுக்கு அந்த நாள் குறித்து தருவேன். போய் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த பதிவின் மூலம் எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 2600 திருமணம் வரைக்கும் உங்கள் மூலமாக நடந்திருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு நபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பாக அருமையான கேள்வி கேட்டிங்க. நானே சொல்லணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஒரு 43 வயசில் ஒரு பையன் என்கிட்ட வந்தா. அப்படி வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடிட்டுருக்கு, தண்ணி போயிட்டுருக்குது. மேம் இதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் இந்த ஜாதகம் இந்த வாய்க்கால தான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வந்தேன். அப்படி அப்போ நான் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். 7 சனி பகவான் இருந்தார். அப்போ 7 சனி பகவான் இருந்தால் காசி ஜாதகம் 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் ஜாதகத்தில் பிறந்த சனி பகவான், ஜென்ம சனி பகவான், ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் வேறு மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு விளக்கமாக சொல்லிடலாம். லக்னத்துக்கு 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் அவங்க கண்டிப்பாக காசி போயிட்டு வரணும். இல்லாட்டி காசிக்கு நிகரான கோவில் அவினாசி அப்பர் கோவில் இருக்குது கோயம்புத்தூரில், அங்கே போயிட்டு வரலாம். இவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்போ காசிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னது. பயங்கர கோவம் அந்த பையனுக்கு. என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் என்ன ஆண்டு அனுபவிச்சுட்டுனா, புள்ள பெற்றுட்டுனா, கல்யாணம் மூச்சுட்டுனா, இல்லை வயசாகி போச்சா? 43 வயசாச்சே, ஆனால் வயசாகி போச்சா? எல்லாம் கேட்டு பயங்கர கோவம் வந்துடுச்சு. உட்காருங்க தம்பின்ட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, டீயை வாங்கிட்டு வந்து தந்து அவங்க டீயை குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் எப்பவுமே பாருங்கள் ஒரு தண்ணி குடித்தாலும் ஒரு டீ குடித்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. யார் எப்பேற்பட்ட கோவப்பட்டவங்களோ. எங்கள் தாத்தா சொல்லுவார், வந்தவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுங்க, அவங்க வந்த வேகம் போய் குறைஞ்சு அமைதியாக உட்காந்துருவாங்க. நம்ம டீயை வாங்கி கொண்டு டீயை குடிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க சாமி அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அம்மா நாயம் எங்கள் அம்மா நாயம் பழைய நாயங்களெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் திருப்பி லைனுக்கு வந்தேன். எந்த லைனுக்கு? ஜாதக லைனுக்கு வந்தேன். வந்துட்டு சாமி நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க, போக முடியலையா இங்கே இருக்கிற அவினாசி அப்பர் கோயிலுக்கு அது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாலை வாங்கி கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் அந்த பையன் ஜாதகத்தை தூக்கி எறிட்டு தான் போன. அப்படி ஜாதகத்தை பிடுங்கி நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ எங்கள்கிட்டே ஒரு ஜாதகம் வந்துச்சு. அது பெரிய குரூப்பு சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த பையனும் பெரிய வசதியான பையன். இவன் 300 ஏக்கரா தோப்பு இருக்குது, அங்கே ஒரு 200 ஏக்கரா தோப்பு இருக்குது. 2 வசதியான குடும்பம் தான், 2மே நாய்க்கமார் குடும்பம். சரிங்களா? அப்போ வந்ததையும் நான் கூப்பிட்டேன் அன்றைக்கி சாயங்காலமே. இப்படி ஒரு மேட்ச் வந்து இருக்குது. அவங்களும் லேட் மேரேஜ் தான், லேட்டாக தான் வருது. அந்த பொண்ணுக்கும் வயசு, அந்த பொண்ணுக்கு 36 முடிஞ்சு 37 நடக்குது எங்கிட்ட வரும்போது ஜாதகம். அப்போ இந்த பையனுக்கு 43. மேட்ச் கரெக்டாக இருக்குமில்லங்க அப்படின்ட்டு சரின்னு கூப்பிட்டேன். அப்புறம் அவங்க குடும்பம் இவங்க குடும்பம்லாம் மறுநாள் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து சிட்டிங் மீட்டிங்க்கு வந்து பேசினாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு இவங்களாம் போய் மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பையன் என்னங்கிறான், நான் அன்னைக்கு மனசு வெறுத்து இருந்தேன், நான் ஒரு தத்துப்பிள்ளை எடுத்து வளர்த்தலான் இருக்கிறேன், செகண்ட் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கலான் இருக்கிறேன், கல்யாணமானவங்க இப்படியெல்லாம் சொன்னான். நான் ஜாதகம் வாங்கி பார்த்தேன்னு சொன்னேன், உனக்கு கன்னி பொண்ணே கிடைப்பா, கவலைப்படாமல் இரு அப்படி. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க என்னமோ என்னோட மனசு திருப்திக்கு. நான் சொன்னேன், மனசு திருப்திக்கு நான் ஜாதகமே சொல்ல மாட்டேன், கட்டத்தை பார்த்து உண்மை சொல்லி நன்மை செஞ்சிருவாங்க, என்ன இருக்க ஃப்ராங்க் தட்டிடுவேன் நான் அப்படின்னு நான் சொல்லி அப்புறம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதத்தில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். ஓகே, ஐயோ பெரிய சம்பவமாக இருக்குது. எனக்கு இந்த கதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 43 வயசாக இருக்கட்டும், 45 வயசாக இருக்கட்டும், 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கலாம் அந்த வாழ்க்கையே வெறுத்து அந்த ஆதங்கத்தில் ஒரு திருப்தியே இல்லாமல் வருவாங்க இல்லையா? அவங்கள நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? நீங்கள் போன மாதம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, போன மாதம் பையனுக்கு 51, பிள்ளைக்கு 51, புள்ள அரசு வேலை பார்க்குது, 51 வயசு. அது என்ன கேட்குதுங்களா, அது அசட்டெல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு ஆண் துணை வேணும், எனக்கு குழந்தை வேண்டாம், தாம்பத்தியம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆண் துணை வேணும் என்னோட சொத்தை பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு கல்யாணம்னு நாங்கள் தான் மூச்சு வச்சோம், நாங்கள் தான் செட் பண்ணி வச்சோம், மேட்ச் நாங்கள் தான் கொடுத்தோம். இதே சென்னையில் தான், பொண்ணும் சென்னையில் தான், மாப்பிள்ளையும் சென்னையில் தான். பேர் சொல்ல விரும்பலை நான். 2 பேருக்கு ஈக்குவல் வயசு, 51 வயசு 51 வயசு, 2 பேருமே அரசு ஊழியர், கல்யாணமே இல்லாமல் இத்தனை நாள் இருந்திருக்காங்க. திருமணம் தாண்டி கிளாஸுமே நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே பேசியிருந்தோம். என்னென்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க? கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பிக்கும்போது வெறும் 4 பேர் தான் அதை சேர்ந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே மாதம், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் கிளாஸ் எடுக்கிறேன். முடிச்சு போன மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு 40,000 மாணவர்கள் போயிருக்காங்க. எனக்கு அதிகமாக வெளிநாட்டு மாணவர்கள் நிறையா இருக்காங்க. 1-to-1 கிளாஸ் வெளிநாட்டு மாணவர்களுக்கெல்லாம் 1-to-1 கிளாஸ் எடுத்தால் அவங்க சந்தேகங்கள் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த கடந்த 7 வருஷமாக 1-to-1 கிளாஸ் ரொம்ப போயிட்டுருக்கு. நல்லா ஆன்லைன் கிளாஸ் தான், எல்லாம் முற்றிலும் ஆன்லைன் கிளாஸ் தான். அந்த கிளாஸஸில் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல பாரம்பரியத்தை பற்றி சொல்லித்தரேன், பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி சொல்லித்தரேன். 2வது பஞ்சபட்சியை பற்றி சொல்லித்தரோம். அப்புறம் ஹோரைகளை பற்றி சொல்லித்தரோம். அடிப்படை வாஸ்துகளை பற்றி சொல்லித்தரோம்.
சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய கிளாஸில் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ நிறைய பேர் படிச்சுக்கிட்டு அவங்களும் ஆபீஸ் போட்டிருக்காங்க, ஆபீஸ் போட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு தெரிந்தது அத்தனையுமே கக்கிடுவேன் அவங்ககிட்ட, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட. ஏன்னா அப்போ தான் அவங்களும் ஒரு ஜோதிடராகி தொழில் முறையாக செய்ய முடியும் அப்படிங்கிறக்காக. அடிப்படை வாஸ்துக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து மாதம் ரன்னிங் பண்ணுறது ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட கிளாஸ் படித்து நான் வாஸ்து பார்த்தே இந்த மாதம் 30,000 சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளால் அவங்க தொழில் முறையாக போய் அதில் வருமானம் சம்பாதிச்சு அதில் திருப்தி ஆகும்போது நம்மளுக்கு அதில் அல்லாது இன்பம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க தான் ஜோதிடம் சொல்லி தரதுல ரொம்ப கம்மி நாள்ல வந்து சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பேசிக்கான ஜோதிடம் கத்துக்க நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இல்ல முழுமையான ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? 6 நாள்ல நான் 12 பாவம் தான், ஒரு ஜாதக கடத்தில் 12 பாவம் தான். 6 நாள்ல ஒரு நாளைக்கு 2 பாவம் மீது 6 நாள்ல கிளாஸ் எடுத்துருவேன், சரிங்களா. அப்போ அவங்களுக்கு அந்த 6 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பி ஒரு 6 நாள் கேள்வி பதில். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ, என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ, என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குதோ, என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அத்தனை கேள்வியிலும் அந்த 6 நாள் கேட்டாலும் சரி, திருப்பி 6 நாள் எடுத்துட்டாலும் சரி, 18 நாள் மொத்தம் வெளியே போகிறக்கு அவங்க, புரியுதுங்களா. ஆனால் 6 நாளில் ஃபுல் கிளாஸ் எடுத்துடலாம். ஒரு நாளைக்கு 2 பாவம், 6 நாளைக்கு 12 பாவம் எடுத்தாச்சு, சரிங்களா. அதுலேயே ஹோரா வந்துடும், ஹோரைகளை பார்க்கறது வந்துடும், பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்துடும், அடிப்படை வாஸ்து வந்துடும், நியூமராலஜி அதிலே வந்துடும், எண்கணிதமும் அதிலே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு 100 நம்பர் இருக்குன்னு வைங்க, 100 நம்பரில் ஒரு 35 நம்பர் தான் நல்ல நம்பர். ஆமாங்க, அந்த 35 நம்பர் நல்ல நம்பர். எப்படி யூஸ் பண்ணலாம்? வண்டிக்கு யூஸ் பண்ணலாமா, 2 வீலருக்கு யூஸ் பண்ணலாமா, உங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் டெய்லி இந்த மாதிரி நம்பர் எழுதலாமா? பாருங்கள், ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஒரு 42ங்கிற நம்பர் எழுதி பேக்கெட்டில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுட்டா அவங்க சிக்கு நல்லா போயிடும். நீங்கள் நம்புங்க. எத்தனை பேருக்கு சொல்லி நம்ப வச்சுருக்கேன் தெரியுங்களா, எத்தனை பேருக்கு சொல்லி நல்லா இருக்குது தெரியுங்களா. நியூமராலஜியில் அத்தனை விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா. அதனால் நியூமராலஜி இதோடய கொண்டு வந்துடுவேன். எல்லாமே வந்து அவங்க தரவாக படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த பேட்ச்லேயே உட்காந்துக்குவாங்க அவங்க, புரியுதுங்களா. 6 நாளில் வந்து 12 பாவத்தை நடத்திடலாம். திரும்ப 6 நாளில் ரிவ்யூ இருக்குது, அடுத்த 6 நாளில் கேள்விகள் இருக்குது. ஒரு கிளாஸ் முடிக்க 18 நாள் ஆயிரும். இப்போ எல்லாருமே வந்து பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, மேம் வந்து ரொம்ப சீக்கிரம் சொல்லித்தராங்க, அப்போ ஃபீஸ் வந்து நிறைய கூட இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அதுக்கு ஒரு பதிவு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தோட நீங்கள் ரீசனபிளாக தான் வாங்கியிருக்கீங்க. எங்கேயோ போய் கேட்டாங்களாம் 25,000 கட்டுனாங்களாமா. அது 12 நாள் கிளாஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க கட்டி படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து தான் 6 நாளில் படித்தாங்க. எங்களுக்கு 10,000 தான், அளவு கம்மி தான், பீஸு கம்மி தான், டேட் கம்மி தான். அவங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்ல, ஒரு குழந்தை பாவத்தை பார்க்கணும். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகம் வந்து கேட்குறாருன்னு வைங்க, அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். லக்னத்தில் இருக்கிற புள்ளி எடுங்க, லக்ன புள்ளி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல இருக்கிற புள்ளி எடுங்க, அந்த அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, சுத்திலும் பாருங்க. அவர் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரம் குழந்தை கிடைக்கும். 6, 8, 12 மறைஞ்சிருந்தா, 6 மறைஞ்சிருந்தா மெடிக்கல் போங்க, மெடிக்கல் போய் மருந்து சாப்பிட்டா தான் குழந்தை உண்டாகும். 8 இருந்தால் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்து பிரச்சனையாகி அப்புறம் தான் குழந்தை பிறக்கும் கணவன் மனைவிக்கு. 12 இருந்தால் வெளிநாட்டில் போய் தங்கிட்டு வாங்க, அல்ல வெளியூர் போய் ரூம் எடுத்து தங்கிட்டு வாங்க. திருச்செந்தூர் தாட்டி விட்டுருவேன், திருச்செந்தூர் போய் லாட்ஜ் எடுத்து ரூம் எடுத்து தங்கி சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணி தங்கி தாம்பத்தியம் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இப்படி தான் ஒரு குழந்தை பிறப்புக்கு எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்களா நீங்களே, ஒரே செகண்டில் சொல்லியாச்சு. இதையை வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர், நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் பயங்கர திருப்தி ஆயிடுவாங்க வந்துட்டு போய். நான் அவங்களுக்கு அதை சொன்ன கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு யார்கிட்ட படிச்சுன்னு கேட்டாங்க. அப்போ செயின் லிங்க் வருது, எனக்கு அவங்க மூலமாக செயின் லிங்க் வருது. இப்படி தான் கிளாஸஸ் நல்லா போயின்னு இருக்கு. 1-to-1 கிளாஸ் சூப்பராக போயின்னு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், 2600 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா. நல்லதே நடக்கும், நம்பிக்கையுடன் இருப்போம்.